வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா ஒரு மண்டபத்துக்கும் போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, எந்த மாதிரி பூ டிசைன், அதாவது டிசைன் பண்றதுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா, ஏதாச்சும் வேக்கன்சி இருக்கா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபத்துலையும் போய் கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து ராஜாமணி நோட் பண்றாங்க. ராஜாமணி கான்ட்ராக்ட் எடுத்த ஒரு மண்டபத்துக்கு போறாங்க. மீனா போன உடனே இதுமாதிரி பேசுறாங்க, நான் கம்மி ரேட்டுக்கு பண்றேங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பண்றேன், நீங்க நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஐடியாவில் நீங்க வச்சிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி மீனா வந்துடுறாங்க. இதே ராஜாமணி கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் இந்த பொண்ணு போற பார்த்தா இன்னும் நம்ம வேலைக்கு உடைய வச்சிடும் போலியாது அப்படின்னு சொல்லி ராஜாமணி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி இதை விட்டு நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது, நம்ம அந்த அம்மாவை போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ராஜாமணி வந்து விஜயா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீனா இருக்காங்கல்ல, பிரச்சனை வச்சிருவா போல, ஏன்னா அவன் ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான், ஏன் ஆர்டர் நடுவில் வர விடாம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேட்கறாங்க, என்னங்க அவளை தடுக்கிறீங்களா இல்ல அவளை பாராட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கறாங்க. அப்ப ராஜாமணி சொல்றாங்க, எங்க நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா, அவளுக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்கை வர விடாம நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜாமணி சொல்றாங்க. அப்ப விஜய் யோசிக்கிறாங்க, என்ன இந்த பொம்பளை இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் கேட்கறாங்க, சரிம்மா நான் இது பண்றதுக்கு எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கறாங்க. அப்போ ராஜாமணி நினைக்கிறாங்க, இந்த பொம்பளை சரியான பணப்பையா இருக்கும் போலியே, பணம் கொடுத்தா என்ன வேணும் செய்யும் போலியே அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி ராஜாமணி சொல்றாங்க. நான் தரமா ஒரு கமிஷன், ஒரு குறிப்பிட்ட கமிஷன் உங்களுக்கு தரமா அப்படின்னு சொல்லி ராஜாமணி சொல்றாங்க. இது கேட்டோன்னா விஜயாக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க மேடம், நான் பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை மீனா கவனிக்கிறாங்க. கவனிச்ச உடனே ஆஹா இவங்க பேசுறது என்ன பத்தி தான், நாளைக்கு அந்த பொம்பளை வரவிடாம என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி மீனா நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நடந்தாலும் நம்ம அந்த ஆர்டர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மீனா முடிவு பண்றாங்க. சரின்னு சொல்லி அடுத்த நாள் ஆகுது. ஆன உடனே மீனா எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்ன எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லி மீனா சரின்னு சொல்லி அவங்களும் பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஐயோ கால் கையெல்லாம் வலிக்குது மீனா, ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணு அப்படி இப்படி என்னென்னமோ பண்ணி நடிக்கிறாங்க. மீனாக்கு புரிய வந்துருச்சு, சரி இது நம்ம போகலாம் ஐடியா பண்றாங்க அப்படின்னு சொல்லி மீனா நினைச்சிட்டு ஒரு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆகிட்டு இருக்கு. சரி அவங்க இதுக்கு மேலே என்ன போக விட மாட்டாங்க, நான் வீடியோ கால்லே பேசி என்னென்ன பிளான், என்னோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன், கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி மீனா பண்றாங்க. விஜய்க்கும் வேலை செஞ்சுட்டு இதுவும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஆர்டரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மீனா. இதை வந்து விஜயாக்கு தெரியாது. விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா நல்ல வேலை, நான் அவளை போகவே விடல, எனக்கு குறிப்பிட்ட காசு வரப்போகுது, ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்லி விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து வராரு, அது மாலையை வாங்கிட்டு வராரு. மீனா கழுத்தில் போடுறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷம் மீனா, உனக்கு வாழ்த்துக்கள், நீ ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்க போலியே அப்படி சொல்றாங்க. அப்போ விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் முத்து சொல்றாங்க, இந்த மாதிரி வீடியோ கால் போகாமலே வீடியோ காலே பேசி அந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்காப்பா, இவன் ரொம்ப ஒரு பெரிய விஷயம்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே விஜய்க்கு ஐயோ நம்ம காசு மொத்தமா போச்சா, இவளை எப்படி நிறுத்துறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளையங்களை வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.